ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் அப்படின்னா நெட் கிளாத் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸில். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்லீவ் போர்ஷனையுமே ஒரே ஃப்ரேமில் நான் ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இதில் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், நான் அப்படியே ஆப்போசிட்டில் மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்லீவில் மெஷர்மெண்ட் மாறாது. அட் த சேம் டைம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு, இது 10 இன்ச்சஸ் ப்ளவுஸு. 10 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் லைன் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி அதுக்கு நான் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண வேண்டியது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணி மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் 2 ஸ்லீவுக்குமே நீங்கள் கொடுத்துடணும். அது இந்த நம்ம கீழே கொடுத்த மாதிரியே நம்ம அடுத்த ஸ்லீவுக்கும் கொடுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அடுத்து கிளாத்தை கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம சேமாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லை ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்காக தான் நான் இப்போது அந்த பக்கமும் மெஷர்மெண்ட்டு கொடுத்துட்டு மெஷர்மெண்ட்டில் நான் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அட் த சேம் டைம் நம்ம எதை கட் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கன்ஃப்யூஸ் ஆகி மெயின் கிளாத்தை கட் பண்ணிடுவீங்க. அதாவது நெட் கிளாத் எங்கே வரணும், மெயின் கிளாத் எங்கே வரணும்னு நான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக நீங்கள் டபுள் செயினும் கொடுக்கலாம், ஜிக்ஸாக்கும் கொடுத்துக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். இப்போது நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கிளாத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமுமே அங்கே செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நான் மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு கீழே உங்களுக்கு நெட் கிளாத் இருக்குது, அது தெரியல. அதனால நான் கீழே சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு கிளாத் அடியில் வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த இடம் நெட் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி நம்ம ஒரே ஃப்ரேமில் அட் அ டைம் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு மெஷர்மெண்ட் மாறாது, கொஞ்சம் ஒர்க்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ரா எட்ஜஸ் இருக்குது இல்லையா, அந்த எட்ஜஸில் அந்த நெட் கிளாத் வர இடத்துல நான் 2 லைன் சாரீ கலரில் எல்லோ கலர் த்ரெட் எடுத்து நான் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன். நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் தான். இது கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக பொறுமையாக கொடுக்கணும். ஏன்னா இது பட்டு சாரியோட ப்ளவுஸுங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட நூல் பிரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் பொறுமையாக கொடுங்க. இப்போ தான் நியூவாக, அதாவது நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சாம்பிள் கிளாத்தில், அதாவது ஒரு ரஃப் கிளாத்தில் பழகுவீங்க இல்லையா, போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எல்லா ஸ்டிச்சஸும். அதே மாதிரி அதில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணி ஒரு 2 to 3 டைம்ஸ் அதாவது சிம்பிளாக ஒரு சின்ன ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுங்கள். அதுதான் சேஃபு. பாருங்கள், நான் 2 பக்கமும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது நம்ம ஃப்ரேமில் அட்டாச் பண்ணதுனால அந்த இது இழுத்துட்டு நம்மளுக்கு கேப் தெரியுது. அதை நம்ம ஃப்ரேமில் விட்டு ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம கீழே பார்டரில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு ஒரு லைன் 4 mm பீடை வச்சு நான் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இப்படி நம்ம 4 mm பீட் கொடுத்து விட்டோன்னா நம்மளுக்கு ப்ளவுஸோட அடி, அதாவது கீழ்ப்பாகத்தில் நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங்கும் இருக்கும். அதே சமயம் அந்த ரா எட்ஜஸ் இருக்குது பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு மறைஞ்சிடும். இந்த ஒர்க்கு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணணும்.
இந்த பீடை வந்து நம்ம சிங்கிள் பீடாகவே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். நல்லா நெருக்க கொடுங்க. இதை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, கீழே வந்து நல்ல ஒரு பீட் ஒர்க்கோடு சூப்பராக இருக்கும். பார்டர் ஒர்க்கு நம்ம போடும்போது, அதாவது சுகர் பீட் அப்படி கொஞ்சம் ஹெவியாக போடும்போதும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக முடித்தா கூட அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்டர் மட்டும் ஒரு லைன் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நெட் கிளாத்தில் இதுக்கப்புறம் எந்த ஒர்க்குமே அங்கே பண்ண போகிறதில்ல. இந்த 2 லைன் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட்டில் கொடுத்ததோட சரி. நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் அதாவது மெயின் கிளாத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு 2 பக்கமுமே, அதாவது 2 ஸ்ட்ரைட் லைனில் செயின் ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து 2 பக்கமுமே வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் இல்லை ஒன்றுக்கு கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பக்கமே நம்ம வந்து சுகர் பீடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த போர்ஷனில் சென்ட்ரு போர்ஷன் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டராக தான் அடுத்த ஒர்க் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு அடையாளம் தெரிகிறதுக்கு தான். நம்ம வந்து அப்படியே மாற்றி கொஞ்சம் ஷேப் மாறிச்சுன்னா நீட்டாக இருக்காது இல்லையா, அதனால் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்காக. அடுத்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 mm பீட் வச்சு அதை சுற்றி சுகர் பீட், அதுக்கப்புறம் பேர்ல் பீடு ஒரு 3 mm பேர்ல் பீடு வச்சு ஒரு ஒர்க்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு ஒரு 4 mm பீடை எடுத்து ஸ்டிச் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து சுகர் பீடை நல்லா எடுத்துகிட்டு அதை சுற்றி நம்ம கொடுக்கணும். 2 பீடாக கொடுத்தா நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 பீடாக கொடுத்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஏன்னா இதில் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. ஏன்னா நம்ம கிளாத்து வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இது அப்படியே உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பொறுமையாக நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக ஸ்டிச்சஸ் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் கிளாத்தில் ஸ்டிச்சஸ் கொடுக்க ஆரம்பிங்க. இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து உள்ளுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் மாறாமல் இருக்கும். இப்போ இதில் நாட் போடணுன்னு அவசியம் இல்லை, நான் அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறேன் பாருங்கள். 3 mm பேர்ல் பீடு எடுத்துக்கோங்க. அதில் 4 பீடை நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குமே வந்து சிங்கிள் பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்து இங்கே நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட்டு வந்து நீங்கள் வெளியில் தெரிஞ்சால் கூட ஒன்றும் இல்லை, ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஒர்க் தான் பண்ண போகிறோம். அடுத்து லெஃப்டில் இருந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து ஒரு பீடை அட்டாச் பண்ணிட்டு அடுத்து ரைட் சைடில் இந்த மாதிரி தான் நம்ம ஆல்டர்னேட்டிவாக அந்த கோல்ட் கலர் பீடு அண்டு இந்த ஒயிட் கலர் பீடு இப்படி மாற்றி மாற்றி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த நாட்டு இருந்தது இல்லையா, அந்த நாட்டிலேருந்து நான் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ இதை சுற்றி அப்படியே ஒரு சுகர் பீடு அப்படியே நம்ம முடிக்கணும். இந்த ஒயிட் பீடில் வந்து நீங்கள் நாட் கொடுக்கும்போது மட்டும் வெளியே தெரியாமல் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதோட ஃபைனலாக இருக்கும். நான் கீழே வந்து இந்த சாரீ கலரோட லைனிங் கிளாத் தான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சாரீ கலர் மாதிரி, அதாவது ப்ளவுஸில் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ணி போடும்போது அதோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ